அன்பாண்டவர்களே, அரசியல் தலைவர்களாக செயற்படக்கூடியவர்கள், அது சாதாரண ஒரு பிரதேச சபையாக இருக்கலாம், அல்லது மாகாண சபையாக இருக்கலாம், அல்லது பாராளுமன்றமாக இருக்கலாம், அல்லது அந்த அரசியல்வாதிகளுக்கு பலமாக இருக்கின்ற வேறு வேறு துறைகளில் இருப்பவர்களாக இருக்கலாம். அன்பாண்டவர்களே, நாங்கள் அல்லாஹுவை பயந்து செயற்பட வேண்டும். எங்களுக்கு உலகம் நோக்கம் அல்ல, உலகத்திலே ஒரு ஆசனத்தில் அமர்வது நோக்கம் அல்ல, உலகத்தில் பட்டம் பதவிகளை எடுப்பது நோக்கம் அல்ல. ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையிலே சொன்னார்கள், ஒருவர் மக்கள் பிரதிநிதியாக வருகிறார், மக்களுடைய பொறுப்புதாரியாக வருகிறார், அந்த மக்களுக்கு துரோகம் இழைத்தால் மறுமை நாளையிலே அவருக்கு சுவர்க்கம் ஹராமாக்கப்படும் என்கிற எச்சரிக்கை செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். உங்களுக்கு முன்னால இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு இந்த நபிமொழிகளை எடுத்து சொல்லுங்க. மக்கள் பிரதிநிதிகளாக நீங்கள் பிரதேச சபைக்கு சென்று, பாராளுமன்றத்துக்கு சென்று, அந்த உங்களை நம்பிய மக்களுக்கு நீங்கள் துரோகம் இழைத்தால் மறுமை நாளையிலே நீங்கள் தப்ப முடியாது என்கிற அந்த எச்சரிக்கை செய்தியை சொல்லுங்கள். அந்த அரசியல்வாதிகளை திருத்தாம வெறுமனே அவனுக்கிட்ட போய் சாக்கு நிறைக்கிற நோக்கம், வைத்த நிரப்புற நோக்கம் இருந்தால் நிச்சயமாக அந்த அரசியல்வாதிகளோடு சேர்ந்து நாங்களும் மறுமையிலே கை சேதப்பட வேண்டி வரும் என்கிற மோசமான நிலையை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, இன்றைய ஒட்டுமொத்த அரசியல் எப்படி இருக்கிறது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸுன், நயவஞ்சகனின் அடையாளம் 3 என்றார்கள். இன்னொன்றுல சொன்னாங்க, நயவஞ்சகனுக்கு 4 அடையாளங்கள் இருக்கின்றன. 4 அடையாளங்களும் இருந்தால் அவன் வடிகட்டிய சுத்த முனாஃபிக். நாங்க பச்சை முனாஃபிக்கிடுவோமே, அந்த 4ம் இருந்தா, 4ல 1 இருந்தா அவன்கிட்ட நயவஞ்சகத்தனத்தின் ஒரு பண்பு வந்துட்டுதுண்டாங்க. இதா ஹத்தஸ கதப, பேசினால் பொய் பேசுவான். வ இதா வஅத அஹ்லஃப, வாக்களித்தால் மாறு செய்வான். வ இதா துமின கான, நம்பிக்கை வைக்கப்பட்டால் துரோகம் இழைப்பான். அன்பாண்டவர்களே, தர்க்கம் புரிந்து கொண்டால் மோசமாக நடப்பான். இன்றைய அரசியல்வாதிகள் இந்த நாளையும் பார்க்கலாம். என்ன சகோதரர்களே, பேசினா போய் பேசுறது, வாக்களிக்கிறது, மேடை போட்டு வாக்களிக்கிறது, பத்திரிகை எழுதி வாக்களிக்கிறது, வீட்டுக்கு வீடா போய் வாக்களிக்கிறது, அளிச்ச வாக்குறுதியெல்லாம் ஆட்சிக்கு வந்த உடனே மறந்து போறது. நம்பிக்கை வைக்கப்பட்டால் துரோகம் இழைப்பான். என்னுடைய வாக்கை நான் ஒருவருக்கு செலுத்துகிறேன்டா, இவர் எங்கட நலவுகளுக்கு பேசுவாரு, முஸ்லிம்களோட உரிமைக்காக குரல் கொடுப்பாரு நம்பிதான் பாராளுமன்றம் அனுப்புறோம். அங்க போனா நம்பிக்கை துரோகம் செய்கிறார். ஓட்டெடுக்கிறதுக்கு வீடு வீடா வருகிறார். ஓட்டெடுத்து வெற்றி பெற்ற பிறகு அவன் உசுரோட இருக்கிறானா மௌத்தாப்பை தானாண்டு பார்க்க நேரம் இல்லை. அந்த அரசியல்வாதிக்கு நம்பி அனுப்புகிறோம், கழுத்தை நசுக்குகிறான். முனாஃபிக்குடைய அடையாளம் தர்க்கம் புரிந்தால் மோசமான முறையில் நடக்கிறது. தர்க்கம் என்னங்க? 2 பேரும் கிட்ட கிட்ட இருந்து வாயால பேசிக்கண்டாலும் தர்க்கம் தான். வாய் தர்க்கம். 2 டேபிள போட்டு விவாதம் நடத்தினாலும் வாய் தர்க்கம் தான். 2 மேடைய போட்டு நீ அங்கால பேசுறது, நான் இங்கால, ஓண்ட கோரிக்கையை நீ வச்சுட்டு வேலையை பார்த்துக்கிட்டு போ, உன்னால செய்ய முடிஞ்சதை பேசிட்டு போ. என்ன, இங்க இருந்து அவர் அடிக்கிறது அவருக்கு, அவர் அடிக்கிறது இவருக்கு, இவர குறையெல்லாம் அவர் பேசுறது, அவர குறையெல்லாம் இவர் பேசுறது, நார் அடிக்கிறது. தர்க்கம் புரிந்தால் மோசமாக நடப்பது. இந்த 4 பண்புகளும் இஸ்லாமிய தலைவர்கள் என்று எங்களை சொல்லிக் கொள்ளுகின்ற அரசியல்வாதிகளுக்கு நான் சொல்கிறேன், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். இந்த 4 பண்புகளை கொண்டு அரசியல் செய்வோமாக இருந்தால் நபிகளாருடைய எச்சரிக்கை, அவன் வடிகட்டிய சுத்த முனாஃபிக். இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் என்பவர்கள் நரகத்தின் அடித்தளத்துக்கு சொந்தக்காரர்கள். 4 பண்பு. அன்பாண்டவர்களே, நீங்க எந்த அரசியல்வாதிக்கு பின்னால போறீங்களோ அவர்கள்ட்ட இந்த பண்புகள் விளங்கினா இந்த ஹதீஸ சொல்லி எச்சரிக்கை பண்ணுங்க. நீங்க முனாஃபிக்குத்தனமா நடந்தா எங்களுக்கும் உங்களுக்கு சப்போர்ட் தந்து நரகம் போகலாது. எங்களுக்கு மறுமை முக்கியம். உலகத்துல நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா? அட, இஸ்லாமிய நாடு ஷாம்ல சொந்த நாட்டில இருந்து கொண்டு இலட்சக்கணக்கான முஸ்லிம்கள் அகதிகளாக இருக்கிறார்கள் என்றால், பலஸ்தீனத்திலே லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் சொந்த பூமியிலே அகதிகளாக இருக்கிறார்கள் என்றால் நாட்டுல பிரச்சனை வராதா? அநியாயம் நடக்காதா?
கொடுமை நடக்காதா? ரசூலுல்லாஹ் சொந்த நாடு மக்கால இருந்து விரட்டி அடிக்கப்பட்டாங்களே, மதீனால போய் நிம்மதியா இருந்தாங்களா? ஒரு மூமினுக்கு சோதனை வரும், பிரச்சனை வரும், நெருக்கடி வரும். இது முக்கியம் அல்ல. ஈமானை இழந்து, இஸ்லாத்தை இழந்து, மர்மை பாக்கியத்தை இழந்து விடக்கூடாது. எனவே இந்த அடிப்படையில அரசியல்வாதிகளுக்கு அட்வைஸ் பண்ணுங்க, அரசியல்வாதிகளுக்கு புத்திமதி சொல்லுங்க, அவர்களையும் ஒரு இஸ்லாமிய அரசியல்வாதிகளாக மாற்ற முயற்சி செய்யுங்கள் என்கிற அடிப்படை விடயத்தை இன்றைய தேர்தல் காலத்திலே நானும் நீங்களும் அடிப்படையாக கொள்வோமாக இருந்தால் இந்த காலத்தில் உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து இஸ்லாத்தோடு மரணிக்கின்ற அந்த நல்லவர்கள் கூட்டத்தில் பேர் பதிக்கலாம். அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் மாற்றி